Wait a minute. Taking on my life, no in your way, my way. Ain't giving up on my kind of way, and the way. Doing it all alone, this time I show you all my theory. The clock is ticking and flipping and shaking and breaking, but damn, I'm living, I ain't a smoker, ain't a drinker, dream, doper, ain't a baker, ain't a kind of just a human, வணக்கம் நான் ஷோ வால்ஸ் பிசி போகிறோம் வால்ஸ் ஸ்டே ஃபார் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ MCU படங்கள் மறுபடியும் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அந்த வரிசையில் பார்த்த அடுத்த படம் தான் கேப்டன் அமெரிக்கா த ஃபர்ஸ்ட் அவெஞ்சர். வாட்ச் அலாங் பண்ணுறேன்னா சொல்லியிருந்தேன், பட் கேப்டன் அமெரிக்கா பாதி படம் முன்னாடியே பார்த்தேன். ஸோ அதனால் வாட்ச் அலாங் பண்ண முடியல. ஸோ அடுத்த படத்தில் வாட்ச் அலாங்கும் பண்ணலாம், அப்படியே ரிவ்யூவும் போடலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். ஸோ ஐ விஷ் ஐ டூ இட் சரியா. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு கொஞ்சம் கண்டிப்பாக, ஏன்னா பிகாஸ் பயங்கரமான அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்குது. எப்படி மேனேஜ் பண்ண போகிறது இல்லை, உங்கள் மோட்டிவேஷன் தான் இந்த என்கரேஜ் பண்ண வைக்கும். ஸோ கொஞ்சம் அப்படியே புஷ் பண்ணி மோட்டிவேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு படத்தை பற்றி பேசிடுவோம். கதைக்கெல்லாம் ரொம்பவே சிம்பிளாக இருந்துச்சு, புரிஞ்சிருச்சு எனக்கு. அதனால எந்த சந்தேகம் இல்லை. 1-2 சந்தேகங்கள் மட்டும் இருக்கு, அது மட்டும் நான் கேட்டுறேன். ஃபர்ஸ்ட்லி கேப்டன் அமெரிக்காங்கிற கேரக்டர் வந்து அந்த ஒல்லியா இருந்து அதுக்கப்புறம் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் இல்லையா, அது ரெண்டுமே வந்துட்டு உண்மையிலே இந்த மனுஷன் தான் பண்ண அப்படியா, இல்லை அந்த ஒல்லியா இருந்த கேரக்டர் வேற யாரும் வச்சு பண்ணிட்டு இது மட்டும் இவர் பண்ணாராங்கிற மாதிரி சொல்லுங்க. சொல்ல முடியாது, பிகாஸ் ஏன்னா நம்ம சியான் மாதிரி சில ஆட்களாக இருந்தாங்கன்னா அப்படியே உடம்பு சுருக்கி அந்த மாதிரி மெனக்கிட்டு பண்ணுவாங்க. ஸோ உண்மையிலே இந்த மனுஷன் தான் பண்ணாரா, இல்லை வேற ஏதாவது டெக்னாலஜி யூஸ் பண்ணி உடம்பு ஸ்ட்ரிங் பண்ற மாதிரி பண்ணிட்டாங்களா, இல்லை வேற யாராவது ஆளை வச்சு ஷூட் பண்ணிட்டு இந்த ஃபேஸ் வாப்பிங் மாதிரி பண்ணிட்டாங்களா, என்ன எதுவும் சொல்லுங்க சொல்லி கேட்டுக்கிறேன். அது ஒரு கேள்வி. ரெண்டாவது, அந்த ப்ளூ கலர் ஒரு பவர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பவர் வந்துட்டு நார்மலைஸ்ல பார்க்க முடியாதுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் ஆனால் வந்துட்டு நம்ம ஷ்மிட் பாப்பாருங்கிறது, அந்த வில்லன் பாப்பாருங்கிறது அவர் புரியும், பிகாஸ் ஹி ஹேஸ் சம் பவர், அதனால ஓகே. மற்றபடி வந்து கடைசியில் வந்து நம்ம ஹாவர்ட் ஸ்டாக் பற்றி பேசுகிறேன். அந்த மனுஷன் வர வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவரை பார்க்குறோம். ஸோ அது இன்ஃபேக்ட் அயர்ன் மேன் 2ல வந்து சும்மா ஸ்க்ரீன் மாதிரி தான் காட்டியிருப்பாங்க, பட் இதில் தான் ரியலாக பார்த்தோம். டேய் என்ன மிலிட்ரி நீ என்ன பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ யா ஐ வாஸ் லைக் சூப்பர். அதை பற்றி நான் பேசுகிறேன் சரியா. பட் ஐ செட் தட் அவர் அந்த கடைசி நேரத்தில் வந்துட்டு அந்த ப்ளூ கலர் ஏதோ வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோம், அந்த பிளாஸ்ட் ஆகி வெடிச்சு போகிறது தெரியுமா. ஸோ அவர் அந்த நார்மலையில் தான் பாட்டுருப்பாரு. அது எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறது மட்டும் எனக்கு சந்தேகமாக இருக்குது. அது மட்டும் யாராவது தெரிஞ்சா சொல்கிறேன். இல்லை அந்த ஏதோ கண்ணாடி கிண்ணாடி எந்த ப்ரொடெக்ஷன் இருந்துச்சு, அது ஏதோ கவர் பண்ணிச்சா என்னன்னு தெரியல. ஸோ லெட் மீ நோ மோர் அபவுட் தட். அது மட்டும் எனக்கு சின்ன கன்ஃபியூஷனாக இருக்குன்னு சொல்லிட்டு கேப்டன் அமெரிக்கா அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சி போச்சு எனக்கு. சரியான கேரக்டருங்க. உடம்பு வந்துட்டு காமிக்கெல்லாம் சொல்லணும்னா வந்துட்டு அந்த ஃபார்ம் எல்லாம் படிக்கும்போது என்னன்னா ஒரு உடம்புல 1 கோடி வியாதி அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டராக இருந்தால், ஒரு பாடியாக இருந்தாலும் அந்த கேரக்டர் த ஹார்ட் ஆஃப் அ லயன் மாதிரி ஒரு கேரக்டர், அது ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. அது ஸ்டார்டிங்லேருந்து வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அந்த சந்தில் வச்சு ஒருத்தர் அடிக்கும் போதும் அடிக்க எந்திரிச்சிட்டே இருக்கிறதாகட்டும், அந்த கிரெனேட் சீன்லாம் சம்பவம் நல்லா எதிரே பார்க்கல. மனுஷன் தெரிப்பாருங்க போய் கப்புன்னு படுத்துற, அதெல்லாம் சரியான சீன். தியேட்டரில் பிளாஸ்டாக இருந்திருக்கும் அதாகட்டும். ஸோ வந்துட்டு அந்த எப்படியாச்சும் நான் பண்ணி ஆகணும், எப்படியாச்சும் நான் ஆர்மியில் சேர்ந்தாலும் நான் வந்து என் நாட்டுக்காக இது பண்ணி ஆகணும். ட்ரூ சோல்ஜர் பேசிக்கலி அவ்வளோதான். அந்த கேரக்டர் அந்த வகையில் வந்து அந்த மனுஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு ஹார்ட் இருக்கிற ஒரு பர்சனுக்கு வந்துட்டு அந்த மாதிரி ஒரு சூப்பர் பவர் காசுனா எப்படி போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் கொண்டு வந்து ஐ அப்சல்யூட்லி என்ஜாய் இட். சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அதுவும் அந்த ஷீல்டெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஷீல்டு இருந்தால் அதுக்கப்புறம் அந்த சர்க்கிளாக மாற அதெல்லாம் வேற மாதிரி இருந்துச்சுங்க, சம்பவமாக இருந்துச்சு. பேசிக்கலாக வந்துட்டு அந்த கேப்டன் அமெரிக்காங்கிற கேரக்டர் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு, அதான் சொல்ல வரேன். அண்ட் மனுஷனும் வந்துட்டு பார்க்கறதுக்கு ஜம்முன்னு இருக்காப்புல. ஸோ ஓகே, செம சால்ட் கேரக்டர். இந்த பக்கம் யோஹான் ஸ்மித் அப்படிங்கிற நம்ம வில்ல, அந்த மனுஷனும் சரியான அதான் சொல்கிறேன்ல, இந்த சிட்டிக்கு ரெட் சிப் மாட்டி விட்ட மாதிரி தான் அது. சிட்டி இந்த பக்கம் இருக்கிற சிட்டி வந்துட்டு நல்லவன், இந்த பக்கம் இருக்கிற சிட்டி வந்து இந்த ரெட் சிப் மாட்டி விடுற மாதிரி வந்துட்டு சிமிலர், சரியான மண்டை அந்த மாதிரி. ஆனால் வந்துட்டு இந்த பவரும் கிடைக்குது, ஆனால் வேற மாதிரி யூஸ் பண்ணுறாப்புல. ஹிட்லரையே எதிர்க்கிறாரு அப்படிங்கிற ஃபன் பண்ணுற ஹிட்லரையே எதிர்த்து அந்த வெப்பன்லாம் வேற மாதிரி ஏய் என்ன அப்படிங்கிற மாதிரி, அதாவது பொசுக்குன்னு காணாமலாம் பார்க்குற ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன், என்னடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ வெரி ஸ்ட்ராங் ஹீரோ, வெரி ஸ்ட்ராங் வில்லன். அவங்களுக்குள்ள பேட்டில் செம்மையாக இருந்துச்சு. அந்த மனுஷன் கடைசியில் அந்த இது பிடிச்சவொன்னு அப்படியே சருன்னு காணாமல் போயிடுறாரு. அவர் திரும்பி வருவாரா என்னன்னு தெரியல. என்னவா இருந்தாலும் ஸ்பாய்லராக இருந்தால் சொல்லிடாதீங்க, சொல்லாதீங்க. அது என்ன நினச்சுன்னு தெரியும், வேணா நான் வெயிட் பண்ணி பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன். பட் வெரி ஸ்ட்ராங் வில்லன், எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறேன். ஸோ 2 பேரோட கேரக்டர்ஸ் பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவர் கூட இந்த வில்லன் கூட டாக்டர் சுற்றிட்டு இருப்பாங்க, அந்த கேரக்டர் செம்மையாக பண்ணிட்டு இருந்தாப்புல. இந்த பக்கம் ஏஜென்ட் கார்டர் ஆகட்டும், வேறு ஆஃபீஸர்ஸ் ஆகட்டும், அந்த டாக்டர் ஒருத்தர் வந்து சான்ஸ் கொடுப்பாரு பாருங்க, அந்த மனுஷன் சாலிடான கேரக்டர். அதான் சொல்கிறேன், when you see true potential and you give them a chance, anybody can become heroes அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜோன் அது வந்து அந்த மாதிரி ஒரு பர்சன் வேணும். இந்த மாதிரி ஒரு ஆம்பிஷன்ஸ் இருக்கிற ஒரு பர்சனுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டாக்டர் மாதிரி இந்த கேரக்டர் ஒருத்தர் வருவார் தெரியுமா, செத்து போயிடுவார் டக்குன்னு அந்த இதுக்கப்புறம் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அப்புறம். அந்த மாதிரி ஒரு பர்சன் வேணும். லைஃப் வில் டேக் இட் ஹோல் டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது அந்த ஒரு ஸ்லைட்டாக அது சொல்ல இன்டென்ட் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. பட் அந்த ஃபிலாசாபிக்கல் ஆங்கிளும் எனக்கு பேசிக்கலாக ரொம்ப பிடிச்சது. ஸோ யா
எனக்கு வந்துட்டு ஓவராலாக கேரக்டர்ஸ்லாம் பிடிச்சிது. எனக்கு ஆக்ஷன் சீக்வன்சஸ்லாம் பயங்கரமாக பிடிச்சிது. எஸ்பெஷலி அந்த ட்ரெயின் சீனை வேறு லெவல் சம்பவமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஹைட்ராவோட ஒவ்வொரு பேஸ் கேம்பையாக அப்படியே டிஸ்ட்ராய் பண்ணிட்டு போவாங்க. அந்த சீக்வன்ஸ்லாம் பயங்கரமாச்சு. எஸ்பெஷலி ஒரு பர்டிகுலர் சீனில் ஏதோ டேங்கருக்குள்ளே ஏதோ பாம்பு வீசிட்டு அப்படி வந்து குதிப்பார். அந்த சீனில் அந்த டேங்கர் சைஸுங்க அது எவ்வளோ அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த பர்டிகுலர் சீக்வன்ஸஸ் ஆகட்டும், கடைசியில் அந்த பைக்கில் போகிற சீக்வன்ஸ் ஆகட்டும், கடைசியில் ஃபைட் சீக்வன்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்துட்டு எனக்கு பேசிக்கலி ரொம்ப பிடிச்சிது. டேட் மட்டும் தான் மிஸ் பண்ணிட்டார். அது மட்டும் தான் எனக்கு ஒரு மாதிரி குபுக்கு நினைச்சு கர்மா எனக்கு 70 வருஷம் தூங்கிட்டாராங்கிற மாதிரி இருந்துச்சு. I was like, அவங்க 2 பேரும் சேர்ந்துருக்கணுமே. I kind of shipped that couple. எனக்கு என்னமோ அவங்க சேருவாங்க நல்லா இருக்கும் மாதிரி தோணுச்சு. பட் அந்த ட்விஸ்ட் நான் எதிர்பார்க்கல. அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. I was a little upset about that alone, but otherwise it was a very wholesome film and I absolutely loved it. I'm looking forward for the Avengers. எல்லாரும் ஒட்டுக்கா சேர்றாங்க. இப்போதைக்கு நான் பார்த்துருக்க சூப்பர் ஹீரோஸ் வந்துட்டு நம்ம ஹல்க்கு, அயன்மேனு, தார் அண்ட் கேப்டன் அமெரிக்கா. அவெஞ்சர்ஸில் இன்னும் யாரோ புதுசாக வருவாங்களா என்ன ஏன் தெரியல, அதையும் பார்த்துலான்னு சொல்கிறேன். பட் I thoroughly enjoyed this film. எனக்கு ரொம்பவே பிடிச்சிது. அண்ட் சீரிஸ் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். ஒவ்வொரு படமாக பார்க்க போகிறோம். பேக் டு பேக் பார்க்கலாம் ரெடியாக தான் இருக்கேன். ஆல்சோ வாட்ச் அலாங் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அடுத்தடுத்து வீடியோஸில் மீட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு இது என்னோட தாட்ஸ் ஆன் கேப்டன் அமெரிக்கா. ஏதாச்சும் முக்கியமான விஷயங்கள் நான் மிஸ் அவுட் பண்ணியிருந்தேன்னா ஸ்பாய்லர் சொல்லாமல் ஏதாச்சும் முக்கியமான விஷயங்கள் இந்த படத்தில் நான் மிஸ் அவுட் பண்ணியிருந்தேன்னா அது மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்க பார்த்தா நன்றி. கூடிய சீக்கிரம் நான் சந்திக்கிறேன். மறக்காம பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நான் ஷோ சைனிங் ஆஃப். டேக் கேர் அண்ட் பீஸ்.